ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு ஒரு தின்னான நீடில் எடுத்துக்கோங்க. இதோட சைஸ் வந்து 12 mm. ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதோட காது வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும். நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம கோத்தா தான் அந்த பட்டன் ரோஸ் மாதிரி நல்லா அழகாக வரும். இதில் நான் வந்து 12 ஸ்ட்ராண்ட்ஸ் கோத்துருக்கேன். 6 எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கோத்துக்கலாம். அது அப்படியே டபுளாக மடித்து முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் நார்மலாக நான் முடிச்சு போடுற மாதிரி போட்டால் போதும். 2 3 முடிச்சுலாம் கூட போடணும்னு இல்லை. இது திக்கான நூல் நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறதுனால ஒரு முடிச்சு போட்டாலே போதும். இங்கே பாருங்கள், நான் ஒரே ஒரு முடிச்சு தான் போடுறேன். ஒரு முடிச்சு போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்து பாருங்கள். எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம எங்கே ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோமோ அந்த இடத்துக்கு பேஸில் நீடில் ப்ரிக் பண்ணிவிட்டு மேலே புல் பண்ணணும். புல் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம திக் ஸ்ட்ராண்ட்ஸ் கோத்துருக்கனால கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக புல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அதோட எட்ஜில் நீடில் வச்சு 1 2 3 கூட நீங்கள் பண்ணிக்கலாம். 3 பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே ப்ரிக் பண்ணிவிட்டு அந்த நீடலில் நம்ம பிடிச்சிக்கிட்டு கீழ்ப்பக்கமாக நம்ம இழுக்கணும். அதை இழுத்துட்டோன்னா இழுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இழுங்க. இழுக்கும்போதும் அதே மாதிரி நமக்கு கொஞ்சம் த்ரெட்டு வந்து கீழே இழுக்கும்போது டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்திங்கன்னா டக்குன்னு போயிடும். இழுக்கும்பொழுது நம்ம அந்த த்ரெட்டை நேராக வச்சு இழுத்திங்கன்னா உங்களுக்கு கீழே இறங்கும்போது அந்த ரோஸ் அழகாக வந்திருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியுதுங்களா? இப்போ நான் பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு 2 3 போட்டு காமிக்கிறேன். பக்கத்துலேயே நான் இன்னொரு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன் பாருங்கள். இதில் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கிளியராக தெரியும். நல்லா புல் பண்ணிக்கணும் த்ரெட்டோட எண்டு கிட்ட வச்சு ஒரு 3 எத்தனை ரோல் வேணாலும் நம்ம பண்ணலாம். எவ்வளோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளவர் வந்து பெருசாக தெரியும், அவ்வளோதான். இப்போ நான் திரும்பவும் 3 தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். த்ரெட்டை கொஞ்சம் மேல் பக்கமாக ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி இழுத்தோன்னா அதோட ரோஸும் நல்லா பெருசாக அழகாக வரும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன் வித் சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ். ஒரே ஒரு தடவை நான் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு போடுறேன் பாருங்கள். புல் பண்ணிவிட்டு ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணால் போதும். இல்லை, அது எத்தனை வேணாலும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு வாட்டி ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், ஒன் டைம் ட்விஸ்ட் பண்ணால் போதும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு புல் பண்ணுங்கள். அழகாக உங்களுக்கு குட்டி பட்டன் வரும். ஃபில்லிங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு இது நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கங்கே கேப்பாக இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த ஃபேப்ரிக் கலர்லேயே நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்லாம் போட்டு ஃபில் பண்ணோன்னா நல்லா ஃபில்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளவ் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். பாய்.